ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் கோவிந்தா மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா இவர் இஷ்டப்படி தான் பண்ணுவாரு. உங்களோட பாட்டு கூட ஒண்ணு இருக்குல்ல, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் என்னோட இஷ்டப்படி தான் பண்ணுவேன்னு. படத்துல பண்றதெல்லாம் உங்க விருப்பப்படி தான் நீங்க பண்றீங்க, யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. பல பேர் உங்களோட படகுல எதுக்கு பயணிக்கிறாங்கன்னா இந்த படகை எப்படி மூழ்கடிக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. அதாவது இப்படி ஏதாவது ஒரு படத்துல நாம கமிட் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப மோசமான சீன்கள் எல்லாம் கொடுப்பாங்க. மக்கள் அதை பார்த்து என்ன இதுன்னு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தெல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டியா தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டியா, இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு நினைப்பேன். எந்த மாதிரி சீன்ல நீங்க மாத்திருக்கீங்க? மொத்தமா மாத்தின சீன்ஸ் ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. அது ரொம்ப சீரியஸான விஷயம் சார். அதனால இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமான விஷயம்தான். அமிதாப் பச்சன் சார் கூட படேமியா சோட்டோமியா ஆரம்பிக்கும் போது அந்த படத்தை என்னால பண்ணவே முடியாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அப்பதான் அம்மா இறந்துருந்தாங்க. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை விட்டே வெளியே வந்துடலான்னு நினைச்சேன். அப்ப நான் ரொம்ப அதிகமான வழியில இருந்ததால இந்த படம் முழுக்க காமெடியும் சிரிப்புமா இருந்ததால என்னால சரியா பண்ண முடியல. அப்போ அமிதாப் பச்சன் சாருக்கு அது ரொம்ப முக்கியமான படம். எப்படியாவது அந்த படம் ஓடணும்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு முக்கியமான சீன் ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன முகல் மகாராஜா, நான் என்ன அன்னார்கலின்னு நினைச்சிட்டீங்களா? ஏன் என்ன இவ்வளோ ஆட வைக்கிறீங்க? இதை எப்ப எழுதணும்னா நாங்க ஒரு 2-3 நாளைக்கு பேக்கப்ல இருந்தோம். அப்பதான் நான் இதை எழுதினேன். கோவிந்தா இதை சொன்னா, அதனால கோவிந்தா சொன்னா சரியா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. ஹர்மேஷ் மல்கோத்ரா மூவி துளைராஜா கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல் படமும் காமெடியா இருந்துச்சு. பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட். இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மெஷின் கன் எடுத்துட்டு ஆளுங்கெல்லாம் வர்றாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வர்றாங்க அப்படின்னு நான் கேட்டேன். வில்லன்ஸ் ஹையர் பண்றாங்க அப்படின்னாரு. வில்லன்ஸ் ஹையர் பண்ணிப்பாங்களா? இப்படிலாம் எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு காமெடி ஃபில்ம் ஆச்சே. படம் முழுக்க காமெடி இருக்கு. இதுல பிரேம் சோப்ரா சார் இருக்காரு, அப்புறம் மனிஷ் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த படத்துல ஃபைட் எல்லாம் தேவையில்லைன்னு நான் சொன்னேன். கிளைமேக்ஸை கூட காமெடியா எடுத்துடலாம்ல. அதுக்கப்புறம் முழு கிளைமேக்ஸையும் உட்காந்து எழுதுனாங்க. அதுல இருந்த ஆக்ஷன் எல்லாத்தையும் அவங்க எல்லாம் சேர்ந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபைட்டர்ஸ் எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்க கிட்ட காசை வாங்கிக்கங்க, என்னை திட்டிராதீங்கன்னு சொன்னேன். அதான். அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணாங்க. அது சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. கோவிந்தா, உங்களை பத்தி ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரொம்ப லேட்டா வருவீங்களாமே. செட்ல லேட்டா வர்றது தான் உங்க பழக்கமா இருந்ததாமே. நான் எப்பவும் டைமுக்கு வந்ததே இல்லை. இந்த குற்றச்சாட்டை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். இந்த குற்றச்சாட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஆப்கி அதாலத்துக்கு வர்றதுக்கே 25 வருஷம் ஆக்கிட்டீங்க. பட் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஷோவுக்கு நான் வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 2017 கூட நான் வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட டான்ஸ் ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களை மாதிரி ஒரு டான்சர் யாருமே இல்லை. உங்க மனசுக்கு தோன்ற மாதிரி டான்ஸ் ஆடுறத நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களுக்காக தான் இந்த டயலாக் சொன்னது. உங்களை முகல் ராஜா நினைச்சிட்டீங்களா? இதுல என்ன விஷயம்னா, முதல் செட்ல இருந்து செகண்ட் செட், செகண்ட் செட்ல இருந்து தேர்ட் செட், 3-4 செட்டுக்கு ஒரே வாட்டி போவேன். கம்மியான படங்கள் இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. நான் நிறைய செட்டுக்கும் ஒரே நேரத்துல போயிருக்கேன். 3-4 ஷிப் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது அட நாம இந்த ஸ்டெப்பை அங்க பண்ணோம் இல்லையா, இங்க பண்ணோம் இல்லையான்னு ஏற்கனவே அங்க பண்ணியிருக்கோம், மறுபடியும் இங்க பண்ண ரிப்பீட் ஆயிடுமேன்னு. அதனால டான்ஸ் ஸ்டைல் ஃபிலிம் ஸ்டைல்ல ரிப்பீட் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நான் வேற வேற கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாம் எனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பேன். நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். என்னோட படங்கள்ல 1/2 டஜன் மூவிஸ்க்கு மேல ஹிட் ஆயிருச்சு. எல்லா ஹீரோயின்ஸ் கூடவும் ஹிட் தான். அப்புறம் கோவிந்தாவை பத்தி இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்குமாமே. மஞ்சள் கலர் கோட், பர்பிள் கலர் ஷர்ட், அப்புறம் வெள்ளை கலர் ஷூ. இப்ப வர்ற படங்கள்லாம் பாக்குறீங்கல்ல,
நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆ? இப்பெல்லாம் ரன்வீர் சிங்கும் இதே ஸ்டைல்ல தான் இருக்காரு. ரன்வீர் சிங்கை நான் சந்திக்கும் போது நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுடைய அடுத்த படங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க அதுல சக்சஸா ஆவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒழுக்கமும் அடக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரொம்ப தெளிவானவங்களா, படிச்சவங்களா, டேலண்டடா இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட கர்வம்ன்ற ஒரு விஷயம் சுத்தமா இருக்கக்கூடாது. அவர்கிட்ட எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு. இப்பதான் அவரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பா பெரிய ஆளாவாரு. ஹி இஸ் மை ஃபேவரட். உங்களை பத்தி இன்னொரு விஷயம் கூட இருக்கு. அதாவது நீங்க காமெடியன்ஸ்க்கெல்லாம் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க. ஏன்னா காமெடி எல்லாம் நீங்களே பண்ணிடுறீங்க. ஏன்னா என்னுடைய படங்கள்ல காமெடி இருக்கும். அது காமெடி படங்கள் கிடையாது. திலீப் சார் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு, கோவிந்தா நீ ட்ராஜடி மூவிலாம் பண்ணாதன்னு சொன்னாரு. ஸோ எனக்கு இதுதான் சூட் ஆகுது. காமெடி படங்கள் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 14-15 வருஷங்களுக்கு நாங்க டாப்லயே இருந்தோம். மக்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களோட படங்கள்ல நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீலம் அவங்க கூட 10 படம் பண்ணிருக்கீங்க. கரிஷ்மா கூடவும் 10 படம் பண்ணிருக்கீங்க. ரவீனா டாண்டன் கூட 10 படம் பண்ணிருக்கீங்க. என்னுடைய கெரியரே நான் பிளான் பண்ணதில்ல. அவங்களுடைய கெரியரை நான் எப்படி பிளான் பண்ண முடியும்? ஹீரோயின் கூட 10 படங்கள். ஆனா அமிதாப் பச்சன் சார் கூட நீங்க 2 படம் தான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் அமிதாப் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நான் பயந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் எப்பவும் டயத்துக்கு வரமாட்டேன், என்னால வரவும் முடியாது அப்படின்னு. அமிதாப் பச்சன் சார் பங்க்சுவாலிட்டிக்கு ரொம்ப பேர் கண்டிப்பா உண்மை போனவர். உண்மை உண்மை சார். அவ்வளோ பெரிய ஆளு கரெக்டான டயத்துக்கு வந்துருவாரு. ஆனா அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இவன் இவன் டயத்துக்கு வரமாட்டான், இவன் அப்படி இப்படின்னு எப்பவும் கையில வாட்சை கட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அமிதாப் பச்சன் சார் எவ்வளோ பெரிய ஆளு கரெக்டான டயத்துக்கு வந்துருவாரு. ஆனா இவன் இருக்கானே சரியான டயத்துக்கு வந்து தொலைய மாட்டான்னு. ஆனா நான் சாருக்கிட்ட அண்ணன் தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பேன். இவங்க இவங்க உங்களை ரொம்ப பாராட்டுறாங்க, என்ன இப்படி திட்டிட்டு இருக்காங்களேன்னு. நியூஸ் பேப்பர்ல அப்படி இப்படின்னு எழுதுறாங்களே, அதுக்கப்புறம் நான் தான் அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரிய வந்தது. ஸோ முதல்ல மன்னிப்பு கேட்டேன், அதுக்கப்புறம் தான் அவர் கூட படம் பண்ணேன். அப்புறம் சல்மான் கான் கூட நீங்க 2 படம் தான் பண்ணிருக்கீங்க. சல்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சின்சியர். ஐ லவ் ஹிம். ஐ ஃபீல் ஹீ இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஆர்டிஸ்ட். அவரு ஆப்கி அதாலத்துல வரும்போது பப்ளிக்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு கோவிந்தான்னு சொன்னாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ரன்வீர் அப்புறம் சல்மான் 2 பேருமே டாப்ல இருக்காங்க. மக்கள்ல யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இப்பதான் நீங்க ஷாருக் கான் சார் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னீங்க. அவரு ரொமான்ஸ் கிங், நீங்க காமெடி கிங். நாங்க ஏதாவது ராங்காங் மூவி எதிர்பார்க்கலாமா? உங்க 2 பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல பார்க்க வாய்ப்பு இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வர்ற படங்கள் எல்லாம் ப்ரொடியூசர் தயாரிக்கிறது இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். ஹீரோஸே அவங்க படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சல்மான் கானுக்கும் ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கு, அமீர் கானுக்கும் ஒன்று இருக்கு, ஷாருக் கானுக்கு கூட ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் இருக்கு. அதோட அமிதாப் பச்சன் சாரை கேட்கவே வேண்டாம், முழு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியும் அவரோடது தான். அதனால அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டோரி இருந்தா அவங்க வந்து இதை பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நிச்சயமா நடிப்பேன், கண்டிப்பா. சார் என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு எப்படி சீச்சின்னு பேர் வச்சாங்க? அது நான் பிறக்கணுன்றதுக்காக எங்க அம்மா ஒரு வேண்டுதல் பண்ணாங்க. அவங்களுடைய முடியெல்லாம் மொட்டையடிச்சுக்கிட்டாங்க, ஐப்ரோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரெக்னன்ட்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால நான் ஒரு சாதுவோட பையனாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிறக்கும்போது எங்க அம்மா ரொம்ப வலியில இருந்தாங்க.
அவங்களோட டைம்ல அவங்க பெரிய ஸ்டாரா இருந்தாங்க. அப்பா ஹீரோவா இருந்தாரு. அவங்க அந்த டைம்ல இருந்த கஷ்டத்துக்காக ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு சுண்டு விரல்ல பெரிய மலையே தூக்கிட்டு இருப்பாரு. டிஜி அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து அத வந்து எலிகேண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே இது பஞ்சாபில இத சீச்சி விரல்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா? இது வந்து பலத்த குறிக்கும். அதனால எப்பவும் கடவுளுடைய கருணை இருக்கணும்னு எனக்கு ஒரு வேளை இத வச்சிருக்கலாம். அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அப்படித்தான் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு.